யாக்கோபு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்க அனுப்புறாங்க ஈசாக்கு கிட்ட, அப்பா கிட்ட அனுப்புறாங்க. இப்போ வந்து அனுப்பும்போது ஏசாவுடைய ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்குமா, யாக்கோபுடைய ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்கும். இப்போ சொல்லுவாங்க சில நேரத்துல, நான் யாரும் வீட்டுக்கு போய் வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க அந்த ஸ்மெல் அங்க இருக்குமா. இது வந்து சென்று சொல்றேன். ஆனா அன்னைக்கு பார்த்தா வந்து அந்த ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்குமா வந்து அவங்களுக்கு. யாக்கோபுக்கு வேற ஸ்மெல்லு வரும், ஏசாவுக்கு வேற ஸ்மெல்லு வருமா. அதை வச்சு என்ன பண்ணுவார் ஈசாக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த அவர் கண்டுபிடிப்பாரு. இப்போ வந்து இப்ப யாக்கோபு போன உடனே பிடிச்சி பாப்பாரு. இப்போ பிடிச்சி பார்த்த உடனே ஈசாக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றாங்க அவங்க அம்மா வந்து, அவங்க அம்மாக்கு எவ்வளவு புதுசாக பாருங்க, ஏசாவுடைய ட்ரெஸ் கொண்டு வந்து யாக்கோபு போடுறாங்க. நீ போட்டுக்கோ மகனே, உங்க அப்பா கண்ணில நினைச்சுக்காத, பயங்கரமா புதுசாலி உங்க அப்பா வந்து தடவி பாப்பாரு, கை வச்சுக்கிட்டு வந்து பாப்பாரு உடைய வந்து உங்க அப்பா அவர்கிட்ட மாட்டிக்காது. அப்புறம் வந்து ஆசிரியர் அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒண்ணு சாபித்த அப்புறம் வந்து சவிப்பார் அப்ப தேவையில்லாம சொல்லி என்ன பண்றாங்க அந்த அம்மாக்கு பின்னு வேண்ட யோசிக்கிறாங்க. பையனுக்கு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அந்த ஏசாவோட ட்ரெஸ் கொண்டு வராங்க, அவனுக்கு போடுறாங்க, அந்த குழம்பு சாப்பாடு கொடுக்குறாங்க கையில, நீ போன்றாங்க. போற உடனே அவங்க அப்பா கேக்குறாரு, மகனே இவ்வளவு சீக்கிரமா ஒண்டியே, இவ்வளவு சீக்கிரமா எப்படி உனக்கு கிடைச்சது அவனு கேக்குறாரு. உன்னை இவன் சொல்றான், ஆண்டவர் அப்பா நீ வணங்கிக்கிற ஆண்டவர் எனக்கு சீக்கிரமா கண்ணில் காட்டாரா. போய் பாருங்களேன், இது போய் சொல்றான் பாருங்க, நீ வணங்கிக்கிற ஆண்டவர் எனக்கு என்ன பண்ற சீக்கிரமா மானே வந்து என் கண்ணில் காட்டாரப்பா. அப்படியா மகனே, வெரி குட். அப்ப என்ன பண்றாரு, சாப்பாடு செஞ்ச உடனே, சாப்பாடு இல்லப்பா முக்கியம், ஃபர்ஸ்ட் நீ கிட்ட வா. கிட்ட கூப்பிட யாக்கோபு வந்து கிட்ட போறான். கிட்ட போன என்ன பண்றாரு, இப்போ மோந்து பாக்குறாரு, அந்த கூட வந்து அதே ஸ்மெல், ஏசாவோட ஸ்மெல்லு தான் வரும். தடையை பாக்குறாரு, ஏசாவோட ஸ்மெல்லு தான். ஓகே, புரிஞ்சு போச்சு ஈசாக்கு, பரவாயில்ல. அப்போ ஸ்தோத்திரம். இப்ப என்ன பண்றாரு, வந்து வேஷம் மாறி போறான். வேஷம் மாறி இப்ப என்ன பண்றான், அப்பா கிட்ட போறான். இப்போ வந்து ரெண்டு விஷயம் இங்க பாக்கணும். அப்பா ஏமாத்துறான், அண்ணன் ஏமாத்துறான். அண்ணாக்கு வர வேண்டிய பிளெஸிங் இப்ப என்ன பண்றான், இவன் வாங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்து. ஏமாற்றி வருகிறது எதுவுமே வந்து நமக்கு நிக்காதுங்க, தெரியுமா. வந்து இப்போ ஏமாற்றவனுக்கு தெரியும், போலீஸ்காரன் தெரியும், கண்டிப்பா வந்து திருட பார்த்தா அவன் தெரியும், அவனுக்கு தெரியும், குளிப்பான். அதுவே நீங்க திருநெல்வேலியில வந்து தைரியமா நீங்க போனோம். நான் தாவித் பாஸ் 2 பேர் பைக்ல போயிருந்தோம். போலீஸ்கார் நிப்பாட்ட, எல்லாம் நிப்பாட்டுறான் கை போட்டு, இவர் நிப்பாட்டல. இவரை நான் கேட்டேன், என்ன என்னன்னா சொல்றாரு, ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, தைரியம். அவன் கண்ணுல பார்த்து போறாரு. அவன் ஏன்னா பயம் இல்லை, ஏன்னா எல்லாமே இருக்கீங்க, கை போட்டா கூட என்ன பண்ணலாம் வந்து எல்லாம் காட்டலாம். என்ன சொல்றேன், நம்ம கிட்ட சில மடியில என்னது கனமே இல்லை, ஆனா வயல நமக்கு பயம் கிடையாது. மற்றவங்க எல்லாம் பயம், அந்த பயத்தை என்ன பண்ணுவான், கை போட்டுருவான், வா ஓரமா சொல்லிட்டு வந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். அப்போ இந்த ஈசாக்கு இப்போ என்ன பண்றா, தடவி பார்த்துட்டு என்ன பண்றாரு, அவன் முட்டி போட சொல்றாரு. யாக்கோபு முட்டி போடுறான், ஆசீர்வதிக்கிறார். அண்ணாக்கு வர வேண்டிய அந்த பிளெஸிங் எல்லாம் இப்ப என்ன பண்றான், தம்பி வாங்குறான். வானத்தின் நட்சத்திரங்களை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் சந்நிதியை பெருக பண்ணுவார், உன் சகோதரன் உனக்கு அடங்கியிருப்பான், கீழே அப்படியே மாறி போப்பாரு, அடங்கியிருப்பான். அப்படி எல்லாமே எல்லா பிளெஸிங்கும் வாங்கிட்டான் வந்தவன். இப்ப வாங்கிட்டு முடிச்சு உடனே என்ன பண்ணிட்டான்னா, யாக்கோபு வெளியே வந்துட்டான். வாங்கிட்டு வந்த உடனே இப்ப மறுபடியும் ஏசா வரான் உள்ள. ஏசா வந்த உடனே, அப்பா இதப்பா சமையல்னா, மகனே இப்பதான் சாப்பிட்டேன்டாரு, நான் இப்பதான்ப்பா வரேன், நீ இப்பதான் வரியா. அப்ப ஃபர்ஸ்ட் வந்தது யாரு, யாக்கோபா. அப்போ ஏசா கேட்கிறான், என்ன ஆஸ்வதிப்பானா. அவன் சொல்றாரு, சொல்றாரு, முடியாதாப்பா, நான் சொன்ன வார்த்தை அவள் தான், அவன் தான் ஆஸ்வதிச்சான், அவனுக்கு எல்லாம் நீ இருக்கணும் மேல வந்து. அப்போ ஏசாக்கு கோபம் வருது, யாக்கோபு சாகடிக்க பாக்குறான் தம்பி. அம்மா ரொம்ப சார் இல்ல வந்து, மகனே இருக்காது, அவன் சாவடிச்சிடுவான் அவன் அண்ணன், நீ எங்க பண்ணு, எங்க அண்ணா ஒருத்தர் இருக்கான் பக்கத்து ஊர்ல, அவன் கிட்ட போ. அமைச்சிடுறாங்க, அண்ணாவுக்கு அமைச்சிடறாங்க. நம்ம பத்திரமா சேஃபா அமைச்சிடறாங்க அண்ணா வீட்டுக்கு போட்டு. இப்ப என்ன பண்றான், அண்ணா வீட்டுக்கு போறான் வந்தவங்க. யாக்கோபு ஏமாத்துறாங்க, ஏமாத்தி வேஷம் மாறி ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்ப என்ன பண்றானா வந்து, நீ ஆசீர்வாதம் வாங்கினீங்க, பைபிள போட்டிருக்கு, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம். ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், வேதனை கூட ஆண்டவர் கொடுக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு அது நமக்கு கஷ்டம் வராது, நமக்கு அதனால நமக்கு வேதனை வராது. நம்மளா ஏதாவது பண்ணிக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா நம்ம கஷ்டப்படுவோம் நம்ம. இப்ப யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்ப அவன் இல்லையா, அவன் எப்படி இருக்கணும் வந்து, சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா தான் இருக்கணும் வந்து. அம்மா வீட்டுல பயந்து ஓடுறான். இப்போ அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அண்ணனும் இல்லை, யாருமே இப்ப இல்லை, தனித்து ஓடுறான் இப்போ பயந்து. வாழ்க்கையிலே நம்ம நினைக்கிறோம் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், மத்த எல்லாமே போயிடும் வந்து. வாழ்க்கையில நம்ம ஏமாத்தினா ஒண்ணுதான் கிடைக்கும்,
ஆனா மத்த எல்லாமே நமக்கு எது போட்டீங்க ஏமாத்துறீங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏமாத்துவீங்க. ஆனா வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி கிடையாது, உங்களுக்கு நிம்மதியே இருக்காது. அந்த ஏமாற்றம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சாவடிக்குமா. இவன் பயந்து ஓடுறான். இப்ப அங்க ஓடின உடனே இப்ப என்ன பண்றான், மாமா வீட்டுக்கு போறான். மாமா சொல்றாரு, சரியா நீ ஒன்ட்ட மருமகனே இங்கே இரு, நீ வேலை செய்யாண்டாரு. என்ன வேலை செய்யணும், ஆடு மேய்க்கணுமா. ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்க்கும் போது அவன் 2 பொண்ணு இருக்கு அவன் வீட்டுல வேற. 2 பொண்ணு பார்த்த உடனே ரொம்ப ஒரு பொண்ணு பிடிச்சிச்சு ரொம்ப, ராகேல் ரொம்ப அவருக்கு பிடிச்சி போன உடனே மாமா சொல்றேன், மாமா நான் ஒரு 7 வருஷம் நான் என்ன பண்ண போறேன் அவனுக்கு. அவர் சொல்றாரு, மாமா என் பொண்ணு நீ கட்டணும்னா 7 வருஷம் என்ன பண்ணி ஆடு மேய்க்கணுமா. இப்ப எல்லாம் வேலை செய்யணும். 7 வருஷம் மாமன வீட்டுல வேலை செய்யணுமா ஒரு பொண்ணு கட்டுறதுக்கு. இதுதான் இவரும் பண்ண, சின்ன காசு தான் பண்ண. 7 வருஷம் வந்தாங்க. 7 வருஷம் இப்ப ஊழியம் பண்றாரு அங்க, ஆடு மேய்க்கிறாரு யாக்கோபு. 7 வருஷம் கழிச்சு பிள்ளைங்க பார்த்தா கல்யாணம் பண்றாரு. 7 வருஷம் பைபிள்ல போட்டிருக்கு, அவனுக்கு கொஞ்ச நாள்கள் போலவே தெரிஞ்சிச்சான். 2 நாள் மாதிரியா 7 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டே இருப்பான். அங்க போயிட்டு பனி, வெயில், மழை. 7 வருஷம் அவன் மைண்ட் ஃபுல்லா யாரு, அந்த ஆடு எல்லாம் இருக்காது அவன் மைண்ட். எந்த ஆடு பார்த்தாலும் எங்க இருக்க முடிஞ்சு அவனுக்கு ராகேல் முடிஞ்ச தெரிஞ்சு ஆடு முடிஞ்சு. அந்த 7 வருஷங்கள் அவன் கொஞ்ச நாட்கள் தெரிஞ்சா 7 வருஷம் ஆச்சு. ஆமா உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணுவீங்க 7 வருஷம் முடிச்சு. ஓகே மாப்பிள்ளே என்ன பண்ணிட்டாரு, நான் அவனுக்கு தெரியும் யூதர்ல என்ன பண்ணுவாங்க, நான் முஸ்லீம் எல்லாம் பார்த்துருக்கீங்க, இந்த முக்காடு போடுவாங்க கல்யாணம் பண்ணும் போது. நமக்கு பூ போடுவாங்க ஃபுல்லா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூ வச்சு போடுவாங்க சீட்டுங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா. அன்னைக்கு பொண்ணுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முகம் மூடுவாங்க, முகம் காட்ட மாட்டாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மாமா பக்கத்துல தான் கல்யாணம் பண்றாரு. அவன் மூஞ்சி கூட பார்க்கல பேசிக்கலாம்ல, அதுவும் பார்க்கலாம், நைட்டு பார்க்கலாம் மூஞ்சி. அவன் என்ன ஆத்திரம் பெறான், என்ன ஆத்திரம் பகலையும் பார்க்கல நைட்டும் காலையும் பார்க்கறான். பக்கத்துல பார்த்தா இப்படி பாக்குது, யாரா இது. பக்கத்துல பார்த்தா ராகேலுக்கு அக்கா லேயால். ஷாக் ஆயிட்டான், என்ன இது ராகேல் தரான்னு சொல்லிட்டு லேயால கல்யாணம். பூச்ச பார்வையா எங்க பார்த்தா அங்க பார்த்த மாதிரி இருக்கு. லேயால் ஏமாத்திட்டான் என் மாமா, நல்லா ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் மாமா. சின்ன பொண்ணு காட்டிட்டு என்ன பண்ண, பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்காக தான் 7 வருஷம் இங்க ஊழியம் பண்ண, ஆடு மேய்ச்சேன். அழுது இருப்பான், வேதனைப்பட்டு இருப்பான், போய் சண்டை போடுறான். போய் என்ன மாமா இப்படி பண்ணிட்டா, மாப்பிள்ளை உனக்கு தெரியாதா, மாப்பிள்ளை பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணு எப்படிதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அதையும் நான் தரேன் வேணா கூட, இன்னும் 7 வருஷம் என்ன பண்ண, மறுபடியும் ஊழி செய்யாண்டாரு, ஆடு மேய்ன்ற மறுபடியும் 7 வருஷம் ஆடு மேய்க்கிறான். அப்ப டோட்டல் வருஷம் இப்போ 14 வருஷம் பண்றான் அந்த ராகேலுக்காக. மாமா என்ன பண்ற, அவன் ஏமாத்திட்டானா நீ அப்பாவை ஏமாத்தின, இங்க இருந்து ஆண்டதை மட்டும் மாமா ஏமாத்தினாரு.